இந்த உஷா மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கம்ப்ளைண்ட்னால் அந்த செட்டிலுக்குள்ளே நூல் எல்லாம் சிக்கி கிடக்கு. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொன்னையாக இருக்குது. அப்புறம் வந்து அடிநூல் வந்து லூப் அடிக்குதுன்னு கொடுத்தாங்க. சரி எல்லாமே நம்ம பார்த்துடலாம் கழட்டி அப்படின்னு தான் சரி தைச்சி பார்த்தோம். தையல் சரியாக வரல. சரி அதனால் அந்த மேலே இருக்கிறத பேஸ் பிளேட்டை கழட்டிட்டு அந்த கீழே வந்து நீடில் பிளேட்டு அப்புறமேட்டுக்கு இந்த பல் செட்டு எல்லாம் கழட்டிக்கிட்டு செட்டிலுக்குள்ளே எல்லாம் நூலெல்லாம் இருக்கான்னு பார்த்தா எல்லாம் நூல் எல்லாமே நிறையா இருந்தது. அது எல்லாமே எடுத்து விட்டு நம்ம பாயிண்ட் அப்புறம் எல்லாமே கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து தைச்சி பார்த்தா நல்லா நீட்டாக வந்துருச்சு. என்ன ஒன்றுனா நம்ம தைக்கும் போதே எல்லாம் வந்து பாபினில் வந்து நூல் போட்டு மேலேயும் நம்ம நூல் போட்டு வந்து வெளியே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையிலே சுற்றி நூலை எடுத்துட்டு கொஞ்சம் நூலை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து விட்டுட்டு அப்படியே தைக்கலாம். ஃபஸ்ட்டு புதுசாக தைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நார்மலாக உங்களுக்கு தைச்சிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியும். புதுசாக தைக்கிறவங்க அந்த மாதிரி இது பண்ணிக்கங்க. ஏன்னா சொல்கிறேன்னா நீங்கள் எடுத்தோடனே நம்ம கடகடன்னு நம்ம ஓட்டும் போது உள்ளே போய் நூல் சிக்கிக்கும். அப்படியே அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நம்ம நூல் வந்து மிஷின்லேயே போட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து பார்த்திங்கனாக்கா முக்கால்வாசி எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. மிஷின் கொண்டு வரவங்களாம் அந்த பிள்ளைங்க ஏதோ பண்ணிச்சு ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு கொண்டு வராங்க. அதனால் அந்த பெல்ட்டை மட்டும் கழட்டி விட்ருங்க. அப்படி இல்லையா நீடிலையும் கூட கழட்டிடுங்க. ஏன்னா கையில் கீழே குத்திச்சுனாலும் காயமாயிரும். அதனால் எப்போவுமே மிஷினை வந்து நம்ம கரெக்டாக இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம யூஸ் பண்ணாத நேரம் நம்ம அந்த பெல்ட்டை கழட்டி விட்டு மிஷினை மூடி வச்சுக்கலாம். அப்போனா எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள்.